போதுலேருந்தே என்னை ட்ரெயின் பண்ணி ஆக்டிங்கில் மோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தது கல்யாண் அங்கிள் தான். இப்போ கல்யாண் சார், பட் நான் குழந்தையா இருக்கும்போது கல்யாண் அங்கிள் தான் கூப்பிடுவோம். எங்களுக்கெல்லாம் வந்து நிக் நேம் வச்சுருந்தாரு, தலைவலி மாத்திரை, சைனா பொம்மை அப்படிலாம் சொல்லுவார். சார் இப்போ நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டர் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்? இப்போ இந்த வளர்ந்த ரவீனாக இந்த கேரக்டர் இப்போ ஹீரோயினே பண்ணலாமே மேடம். போடு போடு போடு. 2 படம் ஆக்சுவலாக இவளுக்காக தனியாக கேரக்டரைசேஷன் பண்ணி வச்சுருந்தேன். திடீர்னு பிக் பாஸ் போயிட்டாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு படம் ஷூட்டிங் போயிட்டாங்க. சரி, அதனால் வெயிட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இது பண்ணிச்சேன். பட் எனக்கு சந்தானம் சார் வந்து சுவாமிநாதன் சார் பார்த்துட்டு இப்படி ஒன்று பண்ணுவாரு, அது நீங்கள் பார்த்தீங்களா? அந்த காமெடி எப்படி சார் யோசிச்சீங்க? ஆக்சுவலி அது ஸ்பாட்ல பண்ணது. நான் சொன்னேன், செம்ம ஸ்பான்டேனியஸா வரும் சாருக்கு காமெடி, எப்படி யோசிக்கிறாருன்னே தெரியாது. ஸோ ரவீனா, ஹவு ஹாப்பி ஆர் யூ? அவங்க சொன்ன மாதிரி 20 வயசுல இவ்வளோ பேரை சம்பாதிச்சிருக்கீங்க, அவ்வளோ லவ், இட் இஸ் ஆல் வெரி நைஸ். எப்படி இருக்கு? எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கு உங்களுக்கு? ஹாய் ஹாய் சொல்லுவோம். ஆக்சுவலி எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் கொஞ்சம் நர்வஸாகவும் இருக்குது. இவ்வளோ பேர் வந்து நான் இப்போ தான் வந்து என்னோடய ஃபேன்ஸை நான் ரியலாக மீட் பண்ணுறது இப்போ தான். இவ்வளோ பேர் பார்க்கும்போது ஒரு மாதிரி பயமாக இருக்குது. இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க ஆடிட்டோரியமில், இடம் பத்தலன்னு சொல்லிட்டு நாங்கள் கூப்பிடல. எஸ், ஐம் ஸோ சாரி ஃபார் தேம். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஹாப்பி டு see you all. உங்கள் எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு சத்தியமாக சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. நான் நிஜமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ பேர் வருவீங்கன்னு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களாம் இல்லைனா இன்றைக்கி நான் இங்கே இல்லை, நான் ரவீனாவே இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ ஆல் ஸோ மச். தேங்க்யூ. பிக் பாஸ் முடிச்சுட்டு அவங்க கொடுக்குற முதல் டிஜிட்டல் இன்டர்வியூ இந்த ஒரு மிகப்பெரிய ஷோ தான். ஸோ அதுக்காகவே ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். தேங்க்யூ ஸோ மச் ரவீனா. தேங்க்யூ. ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தான் தேங்க் பண்ணணும். பிகாஸ் இவங்க எல்லாரையுமே வந்து பர்சனலாக மீட் பண்ணி நான் பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. பட் அதுக்கான வாய்ப்பே கிடைக்கல. நீங்கள் அதை அமைச்சு கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னொரு பக்கம் பார்க்கும்பொழுது யூ கீப்பிங் யுவர் செல்ஃப் பிஸி இல்லை? பிக் பாஸ் முடிக்கிறீங்க, அண்ட் கரியர் வைஸ் பார்க்கும்போது படங்கள் இத்தனை இருக்குது, சீரியல் இத்தனை இருக்குது. இதை தாண்டி பிக் பாஸ் முடிச்சதுக்கு அப்புறமா எவ்ரிபடி வில் டேக் லெஷர் ட்ரிப் இல்லையா? ஃபாரின் போகிறது, வெக்கேஷன், அந்த மாதிரி இருக்கும். பிக் பாஸ் முடிச்ச உடனே ரியாலிட்டி ஷோ, அடுத்து என்ன அண்ட் எனர்ஜெட்டிக் கண்டஸ்டன்ட் அவார்டு யூ காட் இன் பிக் பாஸ். She is a power bomb. I swear ஃபைனல்ல அவங்க இருப்பாங்க, யூ நோ. அவ்வளோ அழகா எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுப்பாங்க, அவ்வளோ அழகா டான்ஸ் பண்ணுவாங்க. ஐ அம் a big fan of yours. தேங்க்யூ ஏஞ்சல். தேங்க்யூ. எஸ். ஸோ இன்னைக்கு வந்து உங்களுக்காக நிறைய ஃபன் இருக்கு, ஓகேவா? நிறைய விஷயங்கள், நிறைய சர்ப்ரைசஸ் இன்ஃபேக்ட் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த வெயிட்டிங் மொமெண்ட்டுக்கு முன்னாடி உங்க ஃபேன்ஸுக்கு நீங்க சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் தான். நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, எனக்கு ஆக்சுவலி சொல்ல வார்த்தையே இல்லை. எல்லாரும் என்ன கேட்டாங்க, ப்ரிப்பேர் பண்ணிட்டியான்னு. ஆக்சுவலி நான் எதுக்குமே ப்ரிப்பேர் பண்ணதே இல்லை. எனக்கு தெரியல இவங்களுக்காக நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு. உங்கள் எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இவ்வளோ ஜென்யூனான அன்பு என் லைஃப்பில் எனக்கு கிடைக்குது, அதுவும் இத்தனை பேர்கிட்ட இருந்து. என்னை எதுவுமே எதிர்பார்க்காம என்னை இவ்வளோ லவ் பண்ணுறீங்க, உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் எனக்கு கிடைக்குது அப்படின்னு நினைக்கும் போது நான் எவ்வளோ பிளெஸ்டாக இருக்கேன் அப்படின்றது எனக்கு புரியுது. உங்கள் எல்லாருக்குமே, எவ்ரிவன் பர்சனலி எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ. எனக்கு சத்தியமாக வேறு என்ன வரலைங்க, வேற என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹக்ஸ் அண்ட் ஃப்ளைங் கிஸ் குத்துலாம். உங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றேன். தேங்க்யூ. உங்க எல்லாருக்குமே ஃப்ளைங் கிஸ். தேங்க்யூ. எஸ். ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்பெஷல் பர்சன் தான் நம்ம இன்வைட் பண்ண போகிறோம். இஸ் பீன் தேர். உங்களுடைய ஜேர்னியில் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக ஸ்டார்டிங்லேருந்தே இருந்திருக்கிறாங்க. ஸோ இன்வைட் பண்ணிடலாமா? எஸ். ஸோ லெட்ஸ் புட் our hands together for Kalyan sir. Please on to the stage. சார், நீங்க உங்களோட கரியர்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணிருக்கீங்க. கதை சொல்ல போறோம் படத்துல இருந்து ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன்லாம் கால் பண்ணி பேசுவாங்கன்ற வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நீங்க சொல்லுங்க ரவீனா பத்தி. ஹவு ஹாப்பி யூ ஆர் டு see her in the moment in the stage? ரொம்ப வாழு. ஆனால் ரொம்ப ஆக்சுவலாக டெடிகேஷனாக அந்த ஒர்க்கை முடிச்சு கொடுத்தாங்க. சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல மெச்சூரிட்டியான ஒரு ஆக்டிங்கு.
எல்லார்கிட்டையுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு அப்போவே பேர் எடுத்தாங்க. எனக்கு அப்போயே தெரியும் இந்த பொண்ணு நல்லா ஒரு பெரிய லெவலில் வரும்னு சொல்லிட்டு நினச்ச மாதிரியே வந்துட்டா. தேங்க்யூ தேங்க்யூ. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நான் ஸ்கிரிப்ட் பண்ணும்போதெல்லாம் பக்கத்துலேயே உட்காந்து அது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லி நிறைய டிஸ்கஷன்லாம் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக எல்லா குழந்தைங்களும் நல்லா சூப்பராக பண்ணாங்க. அதில் இவளும் வருது. தேங்க்யூ. ஹாப்பியா இருக்கா? உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷல் சார்? ஆக்சுவலி வந்து நான் இவ்வளோண்டு இருக்கும் போதுலேருந்தே என்னை ட்ரெயின் பண்ணி ஆக்டிங்கில் மோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தது கல்யாண் அங்கிள் தான். இப்போ கல்யாண் சார், பட் நான் குழந்தையா இருக்கும்போது கல்யாண் அங்கிள் தான் கூப்பிடுவோம். எங்களுக்கெலாம் வந்து நிக் நேம் வச்சுருந்தாரு. தலைவலி மாத்திரை, சைனா பொம்மை அப்படிலாம் சொல்லுவார். ஸோ என் லைஃப்பில் வந்து நான் வேறு என்ன சொல்கிறது, என்னோடய கெரியரில் நான் வந்து வேறு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது எப்பயுமே கல்யாண் சார்கிட்ட கேட்டு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி அப்படி தான் பண்ணிகிட்ருப்போம். சார் இப்போது நிறைய பேக் டு பேக் சக்ஸஸ்ஃபுல் மூவிஸ்லாம் கொடுத்துட்ருப்பாரு. ஸோ அதுக்கு எல்லாமே கூட 2-3 ப்ராஜெக்ட்ஸில் வந்து என்னை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தப்போ என்னால் பண்ண முடியாமல் போன தருணங்கள் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் சாரை பர்சனலாக மீட் பண்ணவே முடியல. இப்போ தான் எனக்காக அவர் வந்திருக்காருன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சார் இப்போ நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. எந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டர் வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கும்? இப்போ இந்த வளர்ந்த ரவீனாக இந்த கேரக்டர் இப்போ ஹீரோயினே பண்ணலாமே மேடம். போடு ஹீரோயினே பண்ணலாமே. ஏன் இன்னும் சின்ன கேரக்டர்லாம் சார்? பேரா யாரை சார் காஸ்ட் பண்ணலாம்? உங்களுக்கு ஜோடியா யாரை காஸ்ட் பண்ணலாம்? இப்போ யார் ட்ரெண்டிங்ல இருக்காங்களோ அவங்கள பண்ணலாம். இல்ல ஆஸ் a director point of viewல நீங்க சொல்லுங்க. எனக்கு வந்து எதனால பட்ஜெட் ப்ராப்ளம்? அது கதையை பொறுத்து இருக்குங்க. கதையை பொறுத்து சூஸ் பண்ணலாம். பால் போட்டால் 6 அடிச்சு அப்படி சொன்னா ஒரு ஒண்ணாதேங்களுக்கு கூட இவர் நல்லா இருக்கும் அப்படி. நீங்க கூட தான் செட் ஆகுங்க நினைக்கிறேன். இத மட்டும் அவாய்ட் பண்ணிடலாம். சரி ஓகே. டெலீட் பண்ணிடுறீங்களா? ஓகே டெலீட் பண்ணுங்க. அண்ணா தங்கச்சிக்கு அண்ணனா படிக்கணும் சார். ஏன்னா அவங்களோட ஒரு 30 வயசு அதிகம் எனக்கு. அப்படியா? அதனால அண்ட் நீங்க சொல்லுங்க சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். சின்ன வயசுல பார்த்துட்டு இருக்கீங்க, த்ரூ தி இயர்ஸ் அவரை பார்த்துருக்கீங்க. ஸோ நீங்க எவ்வளவு இன்ஸ்பயர் ஆயிருக்கீங்க அவரை பத்தி? ஒரு மரியாதை இருக்கும் ஆப்வியஸ்லி அதுக்காக. கல்யாண் அங்கிளோட ஒர்க்லாம் ரொம்ப ஸ்பான்டேனியஸாக அவர் வந்து எப்படி சொல்கிறது, ஹியூமர் அவருக்கு அவ்வளோ நல்லா வரும். டக்குன்னு கலாய்ச்சிடுவார். அண்ட் இவர் கூட ஒர்க் பண்ணுறதுலாம் வந்து நிஜமாவே கொடுத்து வச்சிருக்கணும். நான் நினைக்கிறேன் சின்ன வயசுலேயே வந்து அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சனால தான் இன்றைக்கி இந்த இடத்துலையாச்சும் நான் இருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் ஒர்க் பண்ணும்போது ஒரு ஃபேமிலி மாதிரி, நாங்கள் ஒரு 10 குழந்தைங்க, அவங்களோட பேரண்ட்ஸ், சார் எல்லாருமே வந்து ஒன்றா தான் இருப்போம். அங்கேயே நாங்கள் சமைச்சு சாப்பிட்டு விளையாடி ஒரு ஃபேமிலி மாதிரி ஒன்றா இருந்தோம். ஸோ அந்த ஒர்க் பண்ணுறது வந்து கற்றுக்கிறது அந்த கஷ்டமே தெரியாமல் அழகாக ஜாலியாக கற்றுக்கிட்டோம். அண்ட் எப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருந்தாலும் இவர்கிட்ட போனால் அழகாக நடிக்க சொல்லி கொடுத்து ஒரு பெரிய ஆளாக கொண்டு வந்துடுவார். அதுக்கு நான் கேரண்டி. சார் அப்போ ஒன்று பண்ணலாம் சார், உங்கள் வீட்டு அட்ரஸ் கொடுங்க சார். உங்களுக்கு பால் பாக்கெட் போட வரவனா நான் வந்துடுறேன். அட்லீஸ்ட் ஆல்வேஸ் வெல்கம். அதனால நாளையிலேருந்து உங்கள் வீட்டுக்கு பால் பேப்பர் நான் தான் அப்படியே வர கேப்ல நடிப்பு சொல்லி கொடுத்துருங்க. வெரி ஸ்வீட் சார். ரவீனா வந்து பயங்கரமா நடிப்பாங்க. பட் ஒரு விஷயம் இருக்கு, சீரியல்ல நடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மூவில பர்சியூ பண்றது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கில் அக்வயர் பண்ணி மூவிஸ்லயும் செம்மையா நடிக்கிறதுக்கு அந்த வாய்ப்புகள்லாம் வரதுக்கு ரவீனா எந்த ஒரு குவாலிட்டி வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ இருக்கிற குவாலிட்டி நல்ல குவாலிட்டி தான். சின்ன திரை வேற, பெரிய திரை வேற. சின்ன திரைனா கொஞ்சம் எடிட்டிங்ல கொஞ்சம் இழுப்பாங்க, பெரிய திரைனா எடிட்டிங் கொஞ்சம் கட் பண்ணுவாங்க, அவ்வளோதான் விஷயம். அதனால ஆக்டிங் இதுக்கு தனியாக அதுக்கு தனியாகலாம் கிடையாதுல்ல. ஓகே, ஸோ அவங்க எந்த குவாலிட்டியும் வந்து மாற்றிக்கலாம். ஆமாம், மாற்றிக்கலாம். ஆமாம். அண்ட் உங்களுக்கு ஞாபகம் வருங்க சார், நீங்கள் அவங்கள வச்சு மேக் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் ஷாட், அந்த மொமெண்ட், அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதை கொஞ்சம் நரேட் பண்ணுங்க. இல்லை, அது எப்பவுமே இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 days மட்டும் தான் நாங்கள் வந்து எல்லாருக்குமே ஒட்டு மொத்தமாக ட்ரெயின் பண்ணோம். இந்த ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட், அந்த ஒரே டேக்கில் அதை எல்லாருமே கவர்ந்துருவாங்க. அதான் சார், நீங்கள் அதுக்கு இத்தனைக்கும் வந்து பிளைண்டாக வர நடிக்கணும். ஓகே, அது கண்ணை மூடிக்கிட்டு, நான்லாம் சொல்லியே கொடுக்கல, அதெல்லாம் அவங்களே கண்ணை மூடிக்கிட்டு அந்த 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 பிளைண்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரியே எனக்கு பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தான். எல்லாருமே படம் பார்த்துட்டு எல்லாமே அந்த கிளைமேக்ஸ் சீனில் அழகாத ஆளே கிடையாது அந்த படம் பார்த்து, கதை சொல்ல போகிற படத்தில். ஓகே. அண்ட் நீங்கள் சின்ன வயசுலேருந்தே சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம், படம் பண்ணோம், டிவியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை இப்போ நிறைவேற்றி கொடுத்ததுல ஒரு மொமெண்ட்டில் அவர் இல்லை, இதில் முக்கியமான பங்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மாமாக்கும் இவங்க அம்மாவுக்கும் தான். அது எனக்கு அவங்களுடைய எஃபோர்ட்டு தான். இந்த பொண்ணு வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா அவங்க அம்மா 2 பேருமே தன்னைத்தானே டெடிகேஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி மேடி கீழே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் அவங்க தான், நானெல்லாம் கிடையாது, அவங்களுடைய முயற்சி தான் இந்த பொண்ணுடைய வளர்ச்சி. ஓகே சார். அண்ட் இன்னொரு பக்கம் பார்க்கும்பொழுது நீங்கள் எல்லா ஃபேஸும் இருக்குது சார். டான்ஸராக பார்த்துருக்கோம், சீரியல் ஆர்டிஸ்ட், டான்ஸு சூப்பராக ஆடுவாங்க. ஸோ இது எல்லாமே இருக்குது. உங்களுக்கு பர்சனலாக
பிடிச்ச முகம், ரவீனாவின் பிடிச்ச முகம் எது இந்த இத்தனை குவாலிட்டிஸ்ல? எனக்கு எல்லா முகமும் பிடிக்கும். அதில் வந்து அந்த அழுகுற சீனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணுவாள். நான் 2 படம் ஆக்சுவலாக இவளுக்காகவே தனியாக கேரக்டரைசேஷன் பண்ணி வச்சுருந்தேன். திடீர்னு பிக் பாஸ் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு படம் ஷூட்டிங் போயிட்டாங்க. சரி அதனால் வெயிட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இது பண்ணிச்சேன். பட் எனக்கு இவளை வந்து ரொம்ப பிடிக்கும். சார் எனக்கு தெரிஞ்சு நான் இன்னொன்று சொல்கிறேன் சார். இப்போ நம்ம ஷோ பிரேக் இது விட்டோம்னா டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் கதையை சொல்லி அட்வான்ஸ் வாங்கிருங்க. திரும்ப எப்போ பிடிக்க முடியும், எப்போ பிக் பாஸ் ரியாலிட்டி ஷோ போகிறதுல, பிகாஸ் ஷி கீப்ஸ் ஹர்செல்ஃப் பிஸி. அதனால நான் சொல்கிறேன். ஓகே அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஆனர் சார். அதே மாதிரி உங்களுடைய பெரிய ஃபேன் தான் உங்களுடைய ஒர்க்ஸ்ல. ஆமா, அடிக்கடி பாத்துக்கிறோம். அடிக்கடி நம்ம பாத்துக்கிறோம். 80s பில்டப் உடைய அந்த படத்துல ஒரு மீம் ஒன்று பயங்கரமா வைரல் ஆச்சு. நீங்க பாத்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். சந்தானம் சார் வந்து சுவாமிநாதன் சார் பார்த்துட்டு இப்படி ஒன்று பண்ணுவாரு. அது நீங்க பாத்தீங்களா? அந்த காமெடி எப்படி சார் யோசிச்சீங்க? ஆக்சுவலி அது ஸ்பாட்ல பண்ணது. நான் சொன்னேனே செம்ம ஸ்பான்டேனியஸா வரும் சாருக்கு காமெடி. எப்படி யோசிக்கிறாருன்னே தெரியாது. நாங்கெல்லாம் வந்து கேஷுவலாக உட்காந்து இப்போ சார் செம்மையா வந்து மோலெல்லாம் அடிப்பார், உட்காந்து டான்ஸ்லாம் ஆடிட்டு இருப்போம், டக்கு டக்குன்னு கலாய்ச்சிட்டு போயிட்டே இருப்பார். அண்ட் நான் ஒரு ரியாலிட்டி ஷோ பண்ணேன் சின்ன வயசில். அப்போ அதுக்கான ஸ்கிரிப்டெல்லாம் அவ்வளோ ஃபன்னியாக எழுதி கொடுத்து நான் டாப் 4லலாம் வந்தேன். அந்த மாதிரி பயங்கரம். நான் சார் பார்த்து பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். எனக்கு உங்களை பார்த்தா பொறாமையா இருக்குங்க. இப்போ நான்லாம் சொல்லும் போது நான் சின்ன வயசுல அப்படின்னா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி, நீங்க சின்ன வயசுனா இப்ப ரீசெண்டா ஒரு 4 வருஷம். இல்ல அவங்க சின்ன வயசுல ஸ்டார்ட் பண்ணது 4.5 வயசுலயே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பண்ண விஷயங்கள்லாம் பயங்கரமா இருக்கும். சோ அவங்க சின்ன வயசுன்றது நிஜமாவே சின்ன வயசு தான். இப்போதாங்க பார்த்தேன் குட்டி போனா எப்போ வளர்ந்து பெரிய போனா வந்து இதை சொல்லதான் சார் நான் என்னென்னமோ யோசிச்சுட்டு இருக்கேன். இப்பதான் பார்த்தேன், போன மாசம் பார்த்த மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தா வளர்ந்து போய் நிற்கிறா. அந்த படம் இப்போதாங்க எடுத்தோம். என்ன பிக் பாஸா, வாட் ஆர் யூ டாக்கிங், சீசன் 6ஆ? அண்ட் சார் இன்னொரு பக்கம் உங்களோட பெரிய ஃபேன் சார் ஆஃப் யுவர் கிராஃப்ட், வாட் விச் யூ ஆர் டூயிங். என்னோட பர்சனலி ஐம் டெல்லிங், நீங்க என்னென்ன படம் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்கமிங் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் என்னவா இருக்கு? அண்ட் உங்களோட ட்ரீம் ப்ராஜெக்ட், எனக்கு இப்படி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னா இருக்கு சார். நல்லா எனக்கு ஆக்சுவலாக கமர்ஷியலாக எல்லாமே நல்லா ஒரு எமோஷனலாக ஒரு மூவி பண்ணணும்னு ரொம்ப ஆசை. நானும் எமோஷனலாக பண்ணணுன்னு தான் பார்க்குறேன். எங்கள் ப்ரொடியூசர் விடுறாங்க காமெடி தான் பண்ணணுன்றாங்க. சரி ஓகே, நம்மளுக்கு வர காமெடி வச்சு பண்ணிட்டு இருக்கிறேன். அதுல பயங்கரமா கலக்குறீங்கல்ல சார், எப்படி விடுவாங்க உங்களை? இப்போ அடுத்து என்ன ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு? அடுத்து பிரபுதேவா சார் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. பிரபுதேவா அண்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ் ப்ராஜெக்ட். சூப்பர் சார். நிறைய படங்கள் தொடர்ந்து கொடுங்க. கீப் என்டர்டெய்னிங். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. மாசத்துக்கு ஒரு தடவை மீட் பண்ணிட்டே இருப்பேன், கவலைப்படாது. இந்த வருஷமே 2 படம் பண்றேன். கண்டிப்பா வெயிட் பண்ணுவோம். தேங்க்யூ. நன்றி நன்றி. தேங்க்யூ. வரேன். தேங்க்யூ. பாய். அச்சோ கியூட். அண்ட் நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அவர் சொல்லாம போயிட்டாரு, உங்களை வச்சு எடுத்த ஃபர்ஸ்ட் ஷாட் என்ன இந்த படத்துல? சார் ஆடிஷனில் என்ன எடுத்தாருன்னு தெரியும். ஃபஸ்ட்டே வந்து செம்ம எமோஷ்னலாக அந்த படத்தோட கிளைமேக்ஸில் வர பயங்கர எமோஷ்னலான சீன் தான் ஆடிஷனில் எடுத்தார். அண்டு அந்த சீனை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் குட்டி பசங்க தானே, எங்களுக்கு டெய்லி பார்க்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் அங்கே எங்களை விளையாட விட்டு எங்களுக்குள்ளே அந்த எமோஷ்னலி அந்த கனெக்ஷன் உருவாக்கி அப்புறம் சீன்ஸ் நடிக்க சொல்லி கொடுத்து சார் பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங். அண்ட் ஒரு ஆர்டிஸ்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு ரொம்ப நல்லா தெரியும் அவருக்கு. ஸோ செம்ம. எனக்கு ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை கல்யாண் சார் இங்கே வருவார் அப்படின்னு சொல்லி. எக்ஸ்பெக்ட் பண்ணாததை பண்ணுறதுக்காக இவ்வளோ பெரிய ஃபேன்ஸ் கார்னிவல் ஒன்று நடத்துகிறோம். தேங்க்யூ. சரி, ஒரு சின்ன உங்ககிட்ட இருந்து போட்டு வாங்கணும்னு நினைக்கிறேன். எக்ஸ்பெக்ட் பண்ணல இவர் வந்தது அப்படின்றீங்கல்ல, யாரெல்லாம் வருவான்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? நான் சத்தியமா யாரையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா வந்து எப்பயுமே வந்து இப்போ ஃபேன்ஸ் மீட் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா என்ன கேட்பாங்கன்னு தெரியும். அவங்களுக்கு ஃபேன்ஸ் மீட் வச்சா நான் ஏன் வரணும் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே அப்படிதான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். ஸோ நான் யாரையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. எஸ், நீங்க சொன்னதான் ஃபேன்ஸ் மீட் அப்படின்னு சொன்னோம்னா நிறைய பேருக்கு வந்து டிஃப்ரெண்டான ஒப்பீனியன் இருக்கும். ரவீனாக்கு ஏன் ஃபேன்ஸ் மீட் அப்படின்னு யோசிப்பாங்க. ரவீனாக்கு ஏன் ஃபேன்ஸ் மீட் அப்படின்னா 4.5 வயசுல பரதநாட்டியம் ஸ்டார்ட் பண்ணீங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய ஜேர்னி அங்கேருந்து கலைத்துறையில் வெவ்வேறு பரிமாணங்களில் நடந்துக்கிட்டே தான் இருக்கு. 20 வயசுல 20 சீரியல், 18 படங்கள் பண்ணியிருக்கிறீங்க. அண்ட் வாட் நாட், எத்தனை மேடைகள் ஏறி இருக்கிறீங்க, என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. யுவர் ட்ரூ இன்ஸ்பிரேஷன். 20 வயசுல ஒரு நேஷனல் டெலிவிஷன் ஷோல, ஒரு நேஷனல் ரியாலிட்டி ஷோல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க. 91 டேஸ் இருந்திருக்கீங்க. ஓ மை காட், நம்ம யாராவது இது பண்ணிருப்போமா? யூ ஆர் a true inspiration bro. அதனால தான்
தேங்க்யூ. யூ டிசர்வ் ஆல் த லவ். நீங்க பண்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் அவ்வளோ இன்ஸ்பைரிங்கா இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு 20 வயசுல இருக்கிற இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, மேபி காலேஜ் படிப்பாங்க, இல்லை சும்மா வேற ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. இவ்வளோ இன்ஸ்பைரிங்கா இருப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது இல்லையா? ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் யூ டிசர்வ் so much more. இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க அக்கம்ப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. நான் 20 வயசுல இவ்வளோ பண்ணேன் அப்படின்றதுக்கு காரணங்கள்ல ஒரு காரணம் இங்க உட்காந்துட்டு இருக்கிற எல்லாரும் தான். நான் பண்றதை ரசிச்சு அதை மோட்டிவேட் பண்ணி என்கரேஜ் பண்ணனால தான் இன்னைக்கு நான் இங்க இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஆல். தேங்க்யூ. லவ் யூ.